நமக்குள்ள நாம அங்க போய் எதற்காக நாம ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் நமக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. சாஸ்திரத்தின் மேலேயும், புராணத்தின் மேலேயும், நம் முன்னோர்கள், ஞான குருமார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும், பரமாத்மா மேலேயும் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு பக்தி, நம்பிக்கை. 2வது, இந்த விவகார உலகம், இந்த உலகம்னு வந்தா இதை படைச்சதுன்னு ஒருத்தர் இருக்கணும். படைக்கப்பட்டதுன்னு இருக்கணும். சூரியன், சந்திரன், கோள்கள், பூமிகள் இருக்கிறது என்றால், இன்னைக்கு எப்படி ஜோசிய சாஸ்திரம் சொல்லுது, இந்த நேரத்துல இது பௌர்ணமி, இந்த நேரத்துல இது பஞ்சாங்கத்தின்படி இந்த கோள்கள் இங்கே இருக்கிறது என்பது போல, இந்த கும்பமேளா காலகட்டத்திலே நம்மளுடைய 12 ராசிகள், ஒவ்வொரு ராசிகளிலும் சூரியனும் சந்திரனும் குரு பிரகஸ்பதியும் இந்தந்த ராசிகளிலே இருக்கும் பொழுது, இந்த இடத்திலே இந்த புவியியல் ரீதியாக இந்தந்த கோள்கள் இந்தந்த மாற்றத்தை ஏற்படும் பொழுது இந்த பூமியிலே ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. குறிப்பாக இந்த பகுதிகளிலே ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சயின்ஸும் சொல்லுது, நம்மளுடைய அஸ்ட்ராலஜியும் சொல்லுது. நம் முன்னோர்கள் அதை தான் வேறு விதமாக புனித நீராடுதல், அந்த நேரத்திலே ஒரு ஆன்மீக நோக்கத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சயின்டிபிக்கல் ரீசனாக பார்த்தா கூட அதுல ஏதோ இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ராசிகள், கோள்கள் இந்த ஆங்கிள் பார்த்தா கூட அதுல ஒரு இம்பாக்ட் இருக்குது. அபார்ட் ஃப்ரம் தட், நம்மளுடைய மனம் சந்திரன், நம்மளுடைய உயிர் சக்தி சூரியன். புரியுதுங்களா? குரு பிரகஸ்பதிங்கிறது நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஞானம். இந்த மனம் ஆனது எப்பொழுது நம்மளோட உயிர் எப்பவும் கலக்கத்திலேயே இருக்கும். இப்ப இந்த சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த மனம் கலக்கங்கள் ரொம்ப இல்லாமல் நம்மளோட உயிர் சக்தி அதிகமாக வெளிப்படக்கூடிய தன்மை கொண்டு இருக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானத்தை நோக்கி போவதற்கும், நமக்குள்ள ஆன்மீகத்துல இன்னமும் மேல் நோக்கி ஞானத்தை நோக்கி நம்மளுடைய பாதையில மிக வேகமாக செல்வதற்கு உண்டான புவியியல் ரீதியான ஒரு அமைப்பும், நம்ம உள்ளுக்குள்ள சைக்கலாஜிக்கலான சில பாசிபிலிட்டிஸும் இந்த நேரத்தில் இருக்கும் பொழுது, அந்த நேரத்துல நாம இந்த சாதனைகளை ஆழமாக செய்யும் பொழுது, நாம் நம்மளுடைய ஓவரால் எவால்வேஷன்ன்றது ஸ்பிரிச்சுவல் எவால்வேஷன்ன்றது ரொம்ப நல்லா இருக்கு. அதை தாண்டி இது ஒரு பெரிய ஒரு புண்ணிய காரியம். எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும் அந்த கர்மத்திற்கு பலன் இருக்கிறது. இதெல்லாம் நம்பிக்கையே இல்லாம நீங்க போய் குளிச்சுட்டு வந்தா கூட உங்களுக்கு அதனால பலன் இருக்கு. இல்லை, எனக்கு இதை நான் இந்த நேரத்துல இந்த இடத்துல நான் புனித நீராடுவதனால் எனக்கு மோட்சம் கிடைக்கும். எப்படி தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை பருகி அமிர்த நிலையை பிறவியிலா நிலையில் அடைந்தது போல, நான் அந்த நாட்களிலே சென்று இங்கு குளிப்பதன் மூலியமாக நானும் அந்த மோட்ச நிலையை அடைவேன், அல்லது என்னுடைய உயிருக்கு, என்னுடைய சோலுக்கு அடுத்த லெவலுக்கு உண்டான ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நம்ம பண்ணாலும் சரி, நம்ம முன்னோர்களுக்கான ஒரு நல்ல நாட்களாக இருக்கிறது என்று நாம வழிபட்டாலும் சரி, எல்லாமே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போகுமே தவிர, இந்த ஒரு நிகழ்வினால் எந்த ஒரு கீழ் நோக்கி நாம் செல்வ போறது கிடையாது. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ கோடி மக்கள் சனாதன இந்து தர்மம் அழிந்து விடும், இந்து தர்மம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நேரடியா இந்த நிகழ்வை பார்த்தா தான் தெரியும், எத்தனை கோடி மக்கள் எங்கிருந்து எப்படி வருகிறாருன்னு தெரியல. அவர்களுடைய பக்தியும் அவர்களுடைய நம்பிக்கையும் ஒரு புள்ளியில ஒரு இடத்துல அவர்களை அனைவரையும் சேர்க்க வைக்கின்றது. நம்மளுடைய பக்தியை நமக்குள்ள அதிகமாயிடும் போல இருக்கு அவங்களை எல்லாம் பார்க்கும்போது. காரணம், இந்த நாட்களிலே இந்த இடத்திலே பஞ்சாங்கத்துல இந்த நாள் கும்பமேளா, இங்க நீங்க புனித நீராடுங்கள் அப்படின்னு போட்டிருக்க ஒரே ஒரு டேட்டா தான். இப்ப எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு இந்த சாஸ்திரத்தின் மேலையும், பரமாத்மாவான இறைவன் மேலையும், அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் மேலையும், ஐடியாலஜி மேலையும், பிலீஃப் சிஸ்டத்தின் மேலையும் ஒரு பிடிப்பு இருக்குங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆக்சுவலி கும்பமேளா அப்படிங்கிறது கும்ப அப்படிங்கிறது அமிர்த கலசம். கலசத்தில் கும்புக்குள்ள என்ன இருக்குது? அமிர்தம் இருக்கிறது. மேளா என்பது ஒரு யூனிட்டி, செலிப்ரேஷன் அல்லது கூட்டமைப்பு. அப்ப இந்த அமிர்தத்தை பருகுவதற்கு உண்டான ஒரு நிகழ்வு, ஒரு கூட்டம் சேர்வது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை, கொண்டாட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்ப இருந்து நடக்குதுன்னு நமக்கு ஹிஸ்டரியில பார்க்கும்பொழுது,
ஆஸ் பர் நோட்டட் ஹிஸ்டரியிலேருந்து பார்க்கும் பொழுதே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பல இது வந்து நடந்து கொண்டே வருகிறது. ஈவன் முகாலய படையெடுப்பில் கூட நம்ம கும்பமேளா நடந்திருக்குன்ற ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அவங்க அதுக்கு வரி விதிச்சிருக்கிறாங்க அக்பர் காலகட்டத்திலே. அதுக்கு முன்னாடி ஒரு சைனீஸ் ஒரு டிராவலர் வந்து 6th செஞ்சுரியில் இங்கே வந்து ஹர்ஷவர்தன்ற ஒரு மகாராஜாவோட ஒரு டிஸ்கஷன்ல வந்து இந்த மாதிரி கும்பமேளா சார்ந்து பிரயாக்ராஜ் சார்ந்து இந்த சங்கம் ஸ்நான் சார்ந்து அதுல ஒரு ரெக்கார்டு இருக்குது. இந்த கும்பத்தை சார்ந்து நம்மளுடைய வேதத்திலையும் சில இடத்துல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு சிக்னிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. காலங்காலமாக மக்களுடைய ரத்தத்துல டிஎன்ஏல நமக்குள்ள வந்து அந்த ஒரு சிஸ்டம் அந்த ஐடியாலஜி நமக்குள்ள இருக்குது. அதனால வந்து கடவுள் இருக்காரு, பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம ஞானம் அடைகிறோமோ இல்லையோ, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நம்பிக்கை இருக்கா, நமக்கு மேல ஒருத்தர் படைச்சிருக்காருன்னு உங்களுக்கு ஒருத்தர் இருப்பாருன்னு நீங்க நம்பினீங்கன்னா தாராளமாக நீங்க வந்து கும்பமேளாங்கிற இந்த நிகழ்வுல சென்று நீங்கள் வந்து புனித நீராடி புண்ணியத்தை சேர்க்கலாம். ஞானத்தையும் சேர்க்கலாம், இல்லை என்றால் குறைந்தபட்சம் புண்ணியத்தை சேர்க்கலாம். அதுவும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் இந்த கர்மமானது ஒரு நல்ல சத்கர்மம். அதை செய்வதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லது.